எத்தனை கோடி ஜனங்கள் கர்த்தர் அவங்களை பாதுகாக்கணும். அதுக்காக சோதரம் 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 சோதரம். பின்ன நம்ம குடும்பத்துக்கு விரோதமா நம்ம சரீரங்கள்ல பலவீனம், வியாதிகள், போராட்டங்கள் அதெல்லாம் கர்த்தர் தாமே அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தும்படி, வீட்டுல இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அவைகளை அப்புறப்படுத்தும்படி நம்ம எல்லாம் சோதரம் 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 காமித்து ஜெபிக்கிறார். கண்கண்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறார். பொறாமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, கண்கண்ணுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்லா சோதரம் 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 சோதரம். வீட்டுக்குள்ள ஒற்றுமை, ஒற்றுமையோடு ஒருமித்து ஏகமாய் ஒரு வீட்டுக்குள்ள புருஷ மனைவிலாம் ஒற்றுமை இருக்கும். தாய் தகப்பு பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவு வரக்கூடாது, அந்த பிரிவினை ஆவிக்குள்ள நுழையக்கூடாது. அதுக்காக சோதரம் 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 சோதரம். சில இடத்துல வயதானவர்கள், வயசான ஒரு கணவன் மனைவி அப்படி நல்லாடி கொண்டு போற அவங்க போதை பார்க்கணும், மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதுபோல இப்பெல்லாம் அப்படி இல்லை. பாதி வயசு, முக்கால்வாசி வயசு வர்றதுக்குள்ளேயும் நம்மளுக்குள்ள பிரிவு வந்தது. அதனால அந்த பிரிவினை ஆவிகள் நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. எல்லாரும் சோதரமும் சோதரம் 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 சோதரம். வஞ்சிக்கிற ஆவி, கொலைவெறி ஆவி, அப்புறம் ஏவல் ஆவிகள், இந்த மாதிரி மந்திரவாத ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவி, இதெல்லாம் நம்ம பக்கத்துல நம்ம தொடக்கூடாது. கர்த்தர் பாதுகாக்கும். அதுக்காக சோதரம் 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 சோதரம். நான் சொல்றேன் வாங்கிட்டு நீங்க வாயத்திலிருந்து சோதரம் சொல்லி கையை தட்டுங்க. அந்த காரியங்கள் காணாமல் போகும். நம்ம சரீரங்களை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற கிரியைகள், நம்ம மைண்டை அடிக்கடி கூடுருவி அதற்கு சிதற பண்ணுகிற ஆவிகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகணும். எல்லாம் சோதரம் 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 சோதரம். நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்ம கூட இருக்கிற நம்ம சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கு ஒரு ஒற்றுமை, ஒரு இணைப்பு இருக்கணும். அதுக்காக சோதரம் 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 சோதரம். அடுத்து நம்ம வேலை செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள்ல கிடைக்கிற வருமானம் அது ஆசீர்வதிக்கப்படாது. வீணான செலவுக்கு போகக்கூடாது, வீணான காரியத்துக்கு போகக்கூடாது. அதனால அது வசனம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படியானா நம்ம கையிட்டு வேலை செய்யற வேலைகளுடைய பிரயாசங்கள் வீணா போகக்கூடாது. அதுக்காக சோதரம் 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 சோதரம். அது எப்படி நம்ம பராமரிக்கணும்? நமக்கு ஒரு ரூபா ஆண்டவர் 100 ரூபா கொடுக்குறாருன்னா அந்த 100 ரூபாய் எப்படி பராமரிக்கணும் சிலருக்கு தெரியாது. அதை ஈஸியா வஞ்சிக்கிற ஆள் புரியுது. அதாவது சொல்லி நம்மளே கொடுக்க வச்சிடும். அந்த மாதிரி அவைகளுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாக்கும்படி ஆண்டவர் அதுக்கு நமக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தரணும். அதுக்காக சோதரம் 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 சோதரம். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக சோதரம் 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 சோதரம். இந்த சபை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், இடத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக சோதரம் 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 சோதரம். அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு, நம்ம அரசாங்கம் என்னென்ன மக்களுக்கு சேவை பண்ணுதோ, என்னென்ன உதவிகள் இருக்கோ அத்தனையும் நம்ம மக்களுக்கு சேரணும். நம்ம குடும்பங்களுக்கும் சேரணும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். தமிழக அரசு நம்ம சில காரியங்கள் திட்டங்கள் போடுதுன்னா இந்த திட்டங்களை சரியாக நமக்கு சேரணும். ஏன்னா சில காரியங்கள் தெரியாது, சில காரியங்கள் என்னென்ன போடணும், என்ன அப்ளை பண்ணணும், என்ன யாத்திரை சொல்லணும்னா தெரியாது. அதனால நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆட்களை இருக்கு. அதுக்காக சோதரம் சோதரம் சோதரம்